FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரவீந்திரன் துரைசாமி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி நம்பி கூட்டணிக்கு யார் வர மாதிரி தெரியலையே. வரமாட்டாங்க. சீமான் கூட தனிச்சு போட்டிங்கிறத அது விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அது போறது அது அவரு விக்கிரவாண்டி எலெக்ஷன் முன்னாடி அதை சென்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எங்கேயாவது விக்கிரவாண்டி எலெக்ஷனை பற்றி நாம் தமிழருக்கு ஓட் பெர்சன்டேஜ் சொன்னா இல்ல. அது விஜய் நடிகர் விஜய் மைக் படத்தை போட்டு இங்க விளம்பரம் போட்டவர் விக்கிரவாண்டிக்கு மைக்க போடல. அப்போ அவருக்கும் ஒண்ணும் இல்லை. அங்க நம்ம சொன்னதான் அங்க போலரைசேஷன் தான் அங்க நடக்கும் நம்ம சொன்னோம். போலரைசேஷன் தான் நடந்தது. அப்போ எடப்பாடி கிட்ட அந்த கண்ட்ரோலே இல்லை. வன்னியர் ஓட்டு 10.5க்கான ஓட்டு அது எடப்பாடி இருக்கனால ராமதாஸுக்கு போயிட்டு முன்ன துரைமுருகன், தென் ஆண்டிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஜெகத் ரட்சகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சி அதிகார பலம், அன்னியூர் சிவா வன்னியர் கேண்டிடேட், காடுகோர் வன்னியர், இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/3 வன்னியர் ஓட்டு கிட்ட ஒரு 30% வன்னியர் ஓட்டு வந்திருக்கும். 57 பூத்துல பாமக லீட் பண்ணிட்டாங்களே. ஸோ அப்போ அங்க கள்ளச்சாராய சாவுக்கு நடிகர் விஜய் போய் பார்த்ததுல என்ன தாக்கம் இருக்குது? நான் இது ஒன்றும் விஜயை குறை சொல்லணும், இன்னும் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ண எனக்கு நோக்கம் இல்லை. அவங்க பார்த்தாங்க. அவங்க விஜய்க்கு தவறான அரசியல் ஆலோசகர்களை தான் நான் சொல்றேன். நீங்க என்டிஆர் மாதிரி 8 மாசம் முன்ன வந்திருக்கலாம், விஜயகாந்த் மாதிரி 8 மாசம் முன்ன வந்திருக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்லேயே ஒன்றை பண்ணிக்கிட்டு சிஐஐக்கு எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு திமுக அணியில யாருமே கண்டுக்கல. அவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியம். விஜயை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க விஜயை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஜெயிக்கிறாங்க. இல்ல நான் இதெல்லாம் ஃபேக்ட். நம்ம இதை விஜயை நம்ம குறை சொல்லலை. பாவம் விஜயை குழாய் அடிச்சு அவருக்கு காசை கரியாக்குறாங்க அவருடைய அரசியல் ஆலோசகர்கள். இதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர அவரை போட்டு அழைச்சி அவரை கள்ளக்குறிச்சியில பார்த்து என்ன ஆச்சு, திமுக 63% போயிட்டாங்க, நானே 55% திமுக வரும்னு சொன்னேன். விஜய் பாப்புலர் ஆக்டர், அவரோட சர்க்கார் படம்லாம் நான் 3 தடவை பார்த்தேன். அது வேற, அரசியலுங்கிறது வேறங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. உங்களுக்கு நான் இது சொல்றேன். ஒரு திவ்யா மேடத்துக்கிட்ட நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அதாவது கள்ளக்குறிச்சி கூச் ட்ராஜடியும் ஆம்ஸ்டாங் பிஎஸ்பி லீடர்ஸ் மர்டரும் விக்கிரவாண்டியில் ஒன்றும் செய்யாது, 55% மேல திமுக அணி ஓட்டு எடுக்கும், போலரைசேஷன் நடக்கும், வன்னியர் அல்லாத போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயம் தெரியாம போதுமான அரசியல் அறிவற்ற ஆலோசகர்கள் விஜய்க்கு இமேஜிய பப்படம் ஆயிட்டாங்களா? ஊதி பறக்க விட்டு பணத்தை கொடுத்து ஊதி பறக்க விடக்கூடிய பலூன்ல நம்ம ஊசியை வச்சு குத்துட்டங்கிற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அதான் விஜய் தான் அதை புரிஞ்சுக்கணும். சும்மா அது ஒரு வேளையில அவருக்கு நோக்கம் என்னன்னு தெரியாது. பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஓகே, அது லாபம் தான். இந்த பணம் செலவு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா லாபம் தான். பட் கள்ளக்குறிச்சியில் அவர் அசிங்கப்பட்டார். ஏன்னா அவர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. கள்ளக்குறிச்சியில என்ன சமூக வலைத்தளங்கள்ல கள்ளக்குறிச்சி சாராய சாவு, ஆம்ஸ்டாங் மர்டர், இதெல்லாம் திமுக இது பண்ணிருன்னா நம்ம சொன்ன 55 தாண்டி அவங்க 63 பேர் இருக்காங்க. சோ இது வர்றேன். இப்போ நம்ம நீ கேட்ட கேள்விக்கு வரேன். கேள்விப்படி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல வாக்கே இல்லை. சீமானுக்கு 1% வாக்கு தான் கூட ஏறிருக்கு, 1.5 தான் ஏறிருக்கு. அப்போ அதுல விஜய்க்கு ஒரு 0.5% கொடுத்தாலும், அதிமுகவுக்கு 1% கொடுத்தாலும் 1.5% தான் மொத்தம் ஏறி இருக்குன்னு சொன்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ இல்லைன்னு தானே அது அர்த்தமாகுது. அப்போ நாம் தமிழருக்கு எடப்பாடியால வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இங்க எடப்பாடிக்கு வாக்கு 40% வன்னியர் வாக்கு, 20 ஓட்டுல 8 ஓட்டு வன்னியர் ஓட்டு. உங்களுக்கே தெரியும் எத்தனை தொகுதியில பாமக ரெண்டாவது வந்தாங்க, எத்தனை 3வது வந்தாங்க சொல்லுங்க. பாமக ஒரு தொகுதியில 2வது வந்தாங்க, மற்ற 8 தொகுதியில 3வது வந்தாங்க, 1த்துல 4வது போனாங்க. 4வது எந்த தொகுதி போனாங்க? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி 4வது போயிட்டாங்க. ஓகே, சரி, அது ஓகே. நான் அந்த எவ்வளோ டீப்பாக பார்க்கல. நான் 9 தொகுதியில் 3வதுன்னு தான் நான் கணக்கு வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சரியாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா வன்னியர் வாக்கில் 10.5 கொடுத்தாருன்னு இவர் எழும்பியிருக்கிறாரு. இந்த வாக்கு எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர்பிள் ஓட்டா வரும்? எடப்பாடிக்கு விழும். எடப்பாடி சீமானுக்கோ தேமுதிகோ போட சொன்னா எப்படி அது விழுந்துரும்? விடாது இல்லையா? அதனால தான் கடலூர்ல ஒரு 8% டவுன் தான். நீங்க விழுப்புரம்
விழுப்புரம் சிதம்பரத்தில் 35% கிட்ட நெருங்கின ரெட்டையில், கடலூரில் வேற சின்ன நிற்கனால 26 என்னோ தான் எடுத்திருக்காங்க. ஒரு 7-8% வாக்கு வந்து கடலூரில் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியலை. இத்தனைக்கும் விஜயபிரபாரம் 35% ஓட்டு, அதிமுக ஓட்டு 8% தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். விருதுநகரில் எடுத்துட்டாரு. ஸோ ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி யார் கூட்டணிக்கு போவாங்க? இது ஆளுநர் ஷானவாஸே சொல்லிட்டாரு, எடப்பாடி இருந்தோம்னா நடுத்தூரில் தான் நிற்கணும்னு. விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ நம்ம தம்பி ஆளுநர் ஷானவாஸே தெளிவாக இன்னைக்கு ஒரு வலைத்தளத்துக்குள்ள பேட்டியில் கொடுத்துருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி பாசிட்டிவாக தனக்கு என்ன ஓட்டு வருதுன்னு களத்தை டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் அலையன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு வராது, அலையன்ஸ் எல்லாம் அவருக்கு அமையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியே கலந்துக்கிட்டு போகிறாரு. கலைஞரோட அந்த சீமான் கலைஞரை பற்றி பேசுனதுக்கு கடும் அறிக்கை கொடுத்து அவர் போகிறாரு. ஸோ அவர் பலம் நிரூபிக்காதவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து என்ன ஆக போகுது? அது எடப்பாடிக்கு பலகீனத்தை தான் காட்டும். நடிகரோ டைரக்டரோ பலம் நிரூபிக்காதவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அது இல்லாத ஓட்டை யார் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அது கொடுக்குறவருக்கு பலகீனத்தை காட்டும். இப்போ நீங்கள் சொல்லி 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலினை வீழ்த்த முடியும்னு, 1-1 எடப்பாடிக்கு ஒரு ரோல் இருக்குன்னு. அப்போ அதை நோக்கி இந்த அரசியல் நகரமா நகராது? ஏன்னா பல பேர் சொல்றது என்டிஏ அதிமுக சேர்ந்தால்தான் திமுக ஒரு ஃபைட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு. அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இங்க அவர் தான் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மோடி மைனஸ்ன்னு அறிக்கை கொடுக்குறாங்களா? நீங்க என்னங்க கிணற்று தவளையா இருந்து? இல்ல அவரு கொடுக்குறாரு சரி, பட் யதார்த்தம் இதுதானே. அவர் ஆசைப்படலாம், பட் அவர் வந்து நீங்க வந்து இன்ஃபேக்ட் முதல்ல ஆரம்பத்துல சொல்ற விஷயம் வந்து 2016 ஜெயலலிதாக்கே அந்த 18% பெரிய ஓட்டு வந்திருக்காது, ஒரு 6% வந்திருக்கும். இவர் இது இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு எந்த அளவு வரும் தெரியாது. இந்த ஓட்டை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஓட்டுக்கு அரசியல் பண்றதே தவிர நீங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அந்த உள்ள இருக்கிற ஆட்களோட ப்ரெஷர், அதுக்கு ஒரு வேற வழியே இல்லை, வேற அலையன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்ற போது இது 117 அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும் வாய்ப்பு இருக்கா? அது நல்ல டீல் தான். ஏன்னா சீனமுங்கில் மாதிரி பாஜக வளருதுங்கிறாரு அண்ணாமலை, இவர் தேய்றாருங்கிறது வெளிப்பட. 3.7 இருந்த டாக்டர் தமிழிசை அம்மையார் தலைமையில் 3.7 இருந்த பாஜக இன்னைக்கு 3 மடங்குக்கு மேலே ரெட்டை இலக்கத்துக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாரு. அப்போ நான் மேலும் வளர்ப்பேன்னு தான் சொல்லுவார். நம்மளும் முத்திரையருக்குன்னு ஒரு தனி ஆக்ஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், நிறைய திட்டங்கள் பாஜக இருக்குது. பட் எடப்பாடியும் தேர்ந்த அரசியல்வாதி, ராஜேந்திரி, அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டப மாட்டு டெல்டாவை அறிவித்தவர், 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர், நிலையான ஆட்சியை கொடுத்தவர். ஐயாவோட சிறப்புகளை நம்ம என்னைக்கு மறுத்து பேச மாட்டோம். அவருக்கு உயர்வையும் சிறப்பையும் மறுத்து பேசியோ அவரை தரைக்குறவாக பேசக்கூடிய தன்மையோ நமக்கு கிடையாது. ஏன்னா 9176372367க்கு ஃபோன் பண்ணக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ப்ரிப்பேர் ஆகி ஃபோன் பண்ண, நான் மரியாதையாக தான் பேசுகிறேன். பட்டு ஐயா வந்து 40% ஜெயலலிதா அம்மையார் எடுத்ததை இன்னைக்கு 20.4 ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு 20-25% வாக்குகள் போயிட்டு அப்போ அவர் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கார். ஏன் சீமானை எடுத்தா கூட சீமான் 6.8 8.2க்கு போயிட்டாரு, 1.5% ஏறி இருக்காரு. 1.5% சீமான் ஏறும்போது 13% எடப்பாடி இறங்குறாரு. அப்போ அண்ணாமலை ஏறுறாரு, சீமான் ஏறுறாரு, எடப்பாடி இறங்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக என்டிஏ 117-117 50-50 ஒரு இது சிஎம் சொல்லாமல் 50 கலைஞரை சொல்லி விழுந்த மாதிரி சிஎம் சொன்னால் விழுந்துடும், சிஎம் சொல்லாமல் 50-50 வைக்கலாம். 67 கூட பெருஞ்சர் அண்ணா பிறந்தையே சிஎம்மாக சொல்லலை. அவர் காஞ்சிபுரத்தில் தோற்றதும் மோசமான தோல்வி, பணத்தால் தோல்வின்றாரு. ஆனால் 57 என்ன ஜெயித்தாரா? அப்போ என்ன பணம் செலவழிக்க இல்லையா? அப்பவும் பணம் செலவழிக்க தானே செய்திருப்பாங்க. 57 ஜெயித்த இடத்துல தானே 67 தோக்குறாரு. பரிசுத்தனடான்னு ஒரு பெரிய பணக்காரரை தோக்கடிச்சிருந்தானே. ஷாமண்ணே, இதே நீங்கள் கருத்தில் கொள்ளணும்னே. சும்மா ஒரு விஷயத்த மேம்போக்கா அண்ணா சொன்னாருன்னெலாம் சொல்லிட்டு இருக்குது நியாயம் இல்லைண்ணே. அப்போ அண்ணா தோத்தாரு, கலைஞர் எப்படின்னே ஜெயித்தாரு, பரிசுத்த நாடாரை எடுத்து. நம்ம எல்லாமே மாறுபட்ட சிந்தனை மக்களுக்கு வரணுங்கிறக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ அதில் தோத்தனால அவர் அண்ணாவை வந்து தென் சென்னையில் பலமான இடத்துல மீண்டும் ஸ்கெட்ச் போட்டு தோக்கடிச்சிடக்கூடாதுன்னு எம்பிக்கு தான் நின்னார். அப்போ சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் ஆகலை. அதே மாதிரி 117 அண்ணாமலையும் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாம், எடப்பாடியும் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாம். அப்படின்னா ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும். எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணுனா அது வேற ரூட்ல போயிடும். ஆனால் நம்ம நியாயமா நாணயமா பேசணும். அவர் வந்து தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி பிரேமலதா அம்மையாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. அவர் தலைமையில் போகணுன்னு தான் நினைக்கிறாரு. பாஜக வேண்டான்னு தான் நினைக்கிறாரு. பாஜக 18% கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு மைனஸ் தான் நினைக்கிறார். நம்ம விருப்பத்தை ஒருத்தர் மேலே போட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதான் நான் தமிழிசை அம்மையாரையும்
கல்யாணராமன்ஜியும் வந்து அவரே வேண்டான்னு சொல்லும்போது அதில் பேசி என்னத்துக்குங்கிற பாயிண்டை நான் சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக சொன்னேனே தவிர அவர் தெளிவாக இருக்கிறாரு, ஸ்டடியாக இருக்காரு. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை மீறி இங்கே யாரும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு தெளிவாக இருக்கிறாப்புல. ஸ்டாலினும் பாருங்க, இது டக்குன்னு சிறுபான்மை ஆணையத்துக்கு மீண்டும் கிறிஸ்தவரே போட்டிருக்காரு. ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஃபாதர், கிறிஸ்தவ பிரமணிக்கல்லருங்கிறாங்க, அவரை போட்டிருக்கிறாரு. ஒரு பெர்னாண்டஸ் ஒரு ஃபாதரை ஒரு ஃபாதரா ஒரு கிறிஸ்தவர் இவரை வந்து மைனாரிட்டி கமிஷன் எக்கனாமிக் இதுக்கு போட்டிருக்காரு. ஒரு வெளிநாட்டை சேர்ந்த 2 கிறிஸ்தவ அறிஞர்கள் அவங்களெல்லாம் அப்படி ரெகனைஸ் பண்ணுறாரு. அப்போ அவரும் வந்து ஓசி ஓட்டு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இலவச ஓட்டுங்கிற நம்ம கருத்துருவாக்கத்தை பார்த்து இலவச ஓட்டு இல்லை, அவங்கள நம்ம இறுக்கி பிடிக்கணுங்கிற அதை போகிறாரு. ஸோ இங்கே வந்து எல்லாருமே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தாங்க ஓடுறாங்க. அது வந்து மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின்கிட்ட தான் இருக்குது. எடப்பாடி ஓடுறாரு, சீமான் ஓடுறாரு, புதுசாக வரக்கூடியவங்களும் அதை நோக்கியே பயணிக்கிறாங்க. கருத்துருவாக்கத்துலேயும் அவங்க வந்து முகமூடியை போட்டுக்கிட்டு என்னோட வீடியோ கீழே போடுறவன்லாம் அவன் தான், எனக்கு தெரியாதா அவங்கள, நான் ஃபர்ஸ்ட்ல வந்து கொங்கு வேளாளர் சகோதரர்கள் நினைச்சேன், இல்லவே இல்லை அந்த சகோதரர்கள் போர்வேல நீங்க வந்து பண்றீங்க. ஆனா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறது நம்ம தான். இத்தனைக்கும் எனக்கு நிறைய கிறிஸ்தவ முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. நியாயமான கிறிஸ்தவ முஸ்லீம்களை, நம்ம தேசபக்தி உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம்களை நம்ம பாராட்டத்தான் செய்கிறோம், மதிக்கத்தான் செய்கிறோம். பட் இந்த ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டாட்டும் அலர்ட்டாட்டும் இருந்து களமாடுறாங்க. அவங்கள மீறி இங்க அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அதில் விழுந்துட்டாரு. 18% கிறிஸ்டின் முஸ்லீமை மீறி அவர் போக மாட்டார். ஸோ பாஜகவோட ஒரு கூட்டணி வரமாட்டார்.